Hi friends, welcome to Naini Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க டிப்ஸ்க்குள்ள போகலாம். டிப் நம்பர் 1. இப்போ நம்ம வீட்ல வந்து குசு தொல்லை அந்த மாதிரி வந்து நிறைய இருந்துச்சு அப்படினா நம்ம இந்த மாதிரி வீட்லயே வந்து நேச்சுரலா இந்த மாதிரி இந்த ரெமெடி வந்து செஞ்சு பாருங்க. அதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமா வந்து எந்த காஃபி பவுடர் இருந்தாலும் ஓகே. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எதுவா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மஞ்சள் பொடியையும் அந்த காஃபி பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே தண்ணி விட்டுட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீட்ல பிரியாணி இலை இருக்கும் இல்லையா? சோ அந்த பிரியாணி இலையை என்ன பண்ணலாம் அப்படினா அந்த பிரியாணி இலை மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மஞ்சள் தூள் and காஃபி பவுடர் இருக்கு இல்லையா? மிக்ஸ் பண்ண அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணுங்க. நீங்க கையில அப்ளை பண்றதுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்ல ஸ்பூன்லயே இப்படி அப்ளை பண்றதா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சோ எடுத்து பிரியாணி இலையோட ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணா போதும். ரெண்டு சைடு வந்து அப்ளை பண்ணனும் அவசியம் இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு 2-3 இலை உங்களுக்கு எவ்வளவு இலை தேவையோ ஒரு 10 அந்த மாதிரி கூட செஞ்சு நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ண விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 an hourலயே நல்லா ட்ரை ஆயிடும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவைங்கறப்போ ஈவினிங் டைம்ல இப்போ கொசு தொல்லை அதிகமா இருக்கும் இல்லையா? சோ இந்த மாதிரி பத்த வச்சோம் அப்படினா நல்லா இதுல இருந்து ஒரு அரோமா வரும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கொசு தொல்லை ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. டிப் நம்பர் 2. நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்க அப்படினா இப்போ வந்து நம்ம ஒயிட் ஷர்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட ஜென்ஸ் வந்து ஒயிட் ஷர்ட் யூஸ் பண்றப்போ காலர்லலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அழுக்காகும். சோ நம்ம கஷ்டப்பட்டு தேய்ச்சு தான் நம்ம வந்து இத க்ளீன் பண்ணனும். அப்படி தேய்ச்சு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி உங்க வீட்ல யூஸ் பண்ற எந்த பவுடரா இருந்தாலும் ஓகே. நான் வந்து இந்த பவுடர் யூஸ் பண்ணிருக்கேன். சோ எந்த பவுடரா இருந்தாலும் அது காலர் கிட்ட, கஃப் ஏரியா கிட்ட அந்த மாதிரி வந்து நீங்க போட்டு விடுங்க. நல்லா வந்து போட்டு விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்படி போடுறதுனால என்ன ஆகும் அப்படினா நமக்கு வந்து அந்த அழுக்கு வந்து அதில ஒட்டாது. சோ வந்து எப்பவுமே நமக்கு வந்து காலர் வந்து கொஞ்சம் நீட்டாவே இருக்கும். சோ ரொம்ப வந்து இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிறையவே நல்லா போட்டு விடுங்க. நல்லா போடுறப்போ உங்களுக்கு ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கும். ஷர்ட்ல அந்த மாதிரி கஃப் ஏரியாலயே நமக்கு அடிக்கடி ரொம்பவே அழுக்காகும். ஒயிட்ங்கிறதுனால நமக்கு கொஞ்சமா அழுக்கானா கூட அப்படியே தெரியும். சோ அதனால இந்த மாதிரி ஒயிட் ஷர்ட்டுக்காவது நீங்க வந்து போட்டு விடுங்க. இந்த மாதிரி போடிங்க அப்படினா நல்லாவே வந்து காலர்ல வந்து அழுக்கு படியிறது கண்ட்ரோல் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. டிப் நம்பர் 3. இப்போ நம்ம இந்த மாதிரி இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லாரும் யூஸ் பண்றோம் இப்போ. இப்படி யூஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படினா இஞ்சி பூண்டு வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம யூஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு ஸ்வீட் பண்றோம் அப்படினா அதுக்கு வந்து ஏலக்காய் தட்டி போடுறப்ப என்ன ஆகும் அப்படினா நமக்கு வந்து அந்த இஞ்சி ஸ்மெல் இருந்துச்சு அப்படினா பாயாசமோ இல்ல கேசரியோ வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படினா அந்த உரல்ல கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா? சோ நியூஸ் பேப்பர்ஸ் தான் போடணும். நீங்க நார்மல் பேப்பர்லாம் போடாதீங்க. சோ நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணீங்க அப்படினா அந்த ஸ்மெல் எல்லாம் சுத்தமா எடுத்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல் சுத்தமா இருக்காது. சோ இந்த மாதிரி கொஞ்சமா கிழிச்சு நீங்க வந்து போட்டு விடலாம். இல்ல முழுசா கூட அப்படியே கூட போடுங்க. கொஞ்சமா கிழிச்சு போட்டா நல்லாவே டக்குன்னு வந்து அதோட இது வந்து அப்சர்வ் ஆகி நல்லா வந்து நமக்கு ஊறி நல்லா அந்த ஸ்மெல்ல சீக்கிரமா எடுக்கும். அதுக்காக தான் இப்படி போட்டு ஒரு 10 to 15 minutes வந்து அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ இந்த கல்லையும் அதுக்குள்ளேயே வச்சிருங்க. நம்ம அதுலயும் இடிக்கிறோம் இல்லையா? அப்பயும் அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வரும். சோ ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு எடுத்துட்டு இந்த மாதிரி ஊறிருக்கு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து பார்க்கறேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படினா அந்த நல்லா வந்து பேப்பர் வந்து ஊறி இருக்கும். அந்த தண்ணியை மட்டும் கீழ கொட்டிடுங்க. கீழ கொட்டிட்டு அந்த பேப்பரை வச்சே வந்து நல்லா அந்த கல்லை வந்து க்ளீன் பண்ணுங்க. நல்லா சுத்திலும் நல்லா தேய்ச்சு விடுங்க. தேய்ச்சு விட்டு நீங்க நார்மலா என்ன சோப்போ இல்ல எது அது போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு நீங்களே வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்க. சுத்தமா ஒரு ஸ்மெல் கூட இருக்காது. என்னதான் நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலுமே சில சமயம் ஸ்மெல் இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி வந்து இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படினா அடிக்கடி நீங்க இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஸ்வீட் செய்யறதுக்கு முன்னாடி இதுல இடிக்கிறீங்க அப்படினா அப்போயாவது இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சுத்தமா வந்து அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லே சுத்தமா இருக்காது. இதுல வந்து பூச்சி அந்த மாதிரிலாம் போகுது அப்படினா அதுக்கு டிப்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன் எப்படின்னு சொல்லிட்டு. சோ ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 4.
இப்போது நம்ம வீட்டில் இந்த மாதிரி எக்ஸ்பிரி டேட் முடிஞ்ச டேப்லெட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இது நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டேப்லெட் எதுவாக இருந்தாலும், எந்த டேப்லெட்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டேப்லெட் அந்த டேப்லெட்னு இல்லை, எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வச்சு நீங்கள் வந்து அதை வந்து நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பவுட்ரு ஒரு டைம் சும்மா தேய்ச்சாவே போதும், நல்லாவே பவுடர் ஆயிரும். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது கூட நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மாதிரி எந்த ஒரு ஃபேஸ் பவுடராக இருந்தாலும் ஓகே தான். ஸோ அந்த ஃபேஸ் பவுடரை அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பவுடர் கூட போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம வீட்டில் எங்கே பூச்சி தொல்லை, கரப்பாம்பூச்சி, இல்லை வந்து இந்த நம்ம ஃப்ரூட்ஸ்லலாம் வரும் பார்த்தீங்களா, கிரேப்ஸு, அந்த மாதிரி மேலே குட்டி குட்டி பூச்சி வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பூச்சியை ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமாக கரப்பாம்பூச்சி இது ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து நீங்கள் சிங்கில் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா, சிங்க்லேருந்து வர கரப்பாம்பூச்சி கொஞ்சம் கூட வராதுங்க, உள்ளேயே வந்து அது வந்து வரவிடாது. ஸோ இதை வந்து சிங்கில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு லைட்டாக வந்து ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்து ஸ்லோவாக திறந்து விடுங்க. ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடுங்க. அது உள்ளே போய் அது வந்து கொஞ்சம் இதாகட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு 1 வீக் ஒரு டைம், இல்லை 10 டேஸ்க்கு ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த சிங்க்லேருந்து வர கரப்பாம்பூச்சி எதுவுமே நீங்கள் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.